எக்கா எக்கா என்னடி நெட்டவள்ளி? எக்கா, இவர்தான் ஒருவேளை கரும்பு கடை சேகரா இருப்பாரோ? இருக்கலாம்டி, இருக்கலாம். நாமளும் அவர்தானே தேடி வந்தோம். அவர்கிட்டயே கேட்டு பாப்போம். எக்கா, கரும்பு வித்துட்டு இருந்தா இவர் தான்க்கா கரும்பு கடை சேகரா இருக்கணும். இந்த ஊர்ல யாருமே கரும்பு விக்கல சொன்னாங்களக்கா. இவர் தான் இருப்பாரு, கேட்டு பாருங்க. ஆ ஆ, ஆட்டம் ஆட்டம், எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் லாரியில ஏத்துங்க. பொங்கல் வேற நெருங்கிருச்சு, சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்க, அப்பதான் நல்ல வியாபாரம் ஆகும். நாமெல்லாம் இந்த நேரத்துல வியாபாரத்தை பாத்துக்கிட்டாதான் உண்டு. அண்ணே, அண்ணே. ஆ, சொல்லுங்க, யார் வேணும்? என்ன தலையில கரும்பு வச்சிருக்கீங்க? என் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டீங்களா? அண்ணே, கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே. நாங்களே கால் வலிக்க வலிக்க பக்கத்து ஊர்ல போய் கரும்பு வாங்கிட்டு பானையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு சொல்லுவீங்க. நீங்க தான் கரும்பு கடை சேகரானே. ஆமா ஆமா, நான் தான். உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே, உங்களை பார்க்கத்தே 1 மைல் நடந்து வந்திருக்கோம். எங்களுக்கும் 2 கட்டு கரும்பு வேணும்னே. வெட்டினது அங்க அநியாய விலை விற்கிறாங்க. அதான் உங்களை தேடி வந்தோம். ஊருக்குள்ள உங்ககிட்ட தான் போய் வாங்க சொல்லுச்சுனே. நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்கவும் நல்ல மனுஷனாவில தெரியுது. ஆமாண்ணே, உங்ககிட்ட கரும்பு வாங்கலாம் தான் வந்திருக்கோம். 2 கட்டு வேணும். எம்பிட்டு வரும்? ஏதோ என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, அதனால 2 கட்டு 500 ரூபாய்க்கு தாரேன். உங்களுக்காக தான் குறைச்சு தரேன், இல்லைன்னா கூட நான் அதிகமா தான் விற்பேன். அடி ஆத்தே, இம்பிட்டு விலை கொடுத்து நான் கரும்பு திங்கணுமா அவசியமா? ஏம்மா, கரும்பு என்ன சும்மா 10 ரூபா 20 ரூபாய்க்கு விக்குது? 2 கட்டு கேக்குறீங்க, 500 ரூபாய்க்கு தான் தருவேன். அது குறைஞ்சு நான் தரவே மாட்டேன், பாத்துக்கோங்க. அடியே சரோஜா, எல்லாம் ஓன் பேச கேட்டு இவ்வளவு தூரம் வந்தா பாரு. எல்லாம் என்னை சொல்லணும்டி. அந்த கடை வீதியிலேயே வாங்கிட்டு போயிருக்கலாம் இவர்கிட்ட இங்க வந்து வாங்குறக்கு. அங்கேயும் அதே விலையை தாண்டி விக்கிறாங்க. இங்க பஸ்ஸு செலவழிச்சு காய்ச்சி எல்லாம் போச்சு போ. அண்ணே, பார்த்து சொல்லுங்கண்ணே. நம்ம கரும்பெல்லாம் நல்லா இருக்குன்னு ஊருக்குள்ள சொல்றாங்க. அதான் நான் எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா, நீங்க இவ்வளவு விலை சொல்றீங்க. சரி சரி, அப்போ 100 ரூபாய் குறைச்சு 400 ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்க. ஒரு கட்டு 200 ரூபாய்க்கு யார் தருவா? அண்ணே அண்ணே, உங்களுக்கு நல்ல மனசுதானே, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏம்மா, நான் இன்னும் கம்மி பண்ணேன். நான் தலையில முக்காடை தான் போட்டுட்டு போகணும், பாத்துக்க. நான் இந்த கரும்பை வச்சுதான் என் பொழப்பையே ஓட்டிட்டு இருக்கேன். அதுல மண்ணள்ளி போட வந்துடாதா தாயே. சரிங்கண்ணே சரிங்கண்ணே, உங்களுக்காக நானும் இறங்கி வந்துட்டேன். 400 ரூபாய்க்கே தாங்க, தூக்கிட்டு போறோம். 400 ரூபாய்க்கு நீங்க தான் தூக்கி தலையில வச்சுட்டு போகணும், நான்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்க முடியாது, பாத்துக்கங்க. அப்புறம் நான் ஆளுங்களுக்கு வேற கூலி காசு கொடுக்கணும். இந்த 400 ரூபாயில எனக்குலாம் கட்டுப்படி ஆகாது. நீங்களே ஆளுக்கு ஒரு கட்டை தலையில தூக்கி வச்சுட்டு போங்கம்மா, போங்க.